இனியா மற்றும் இளவரசனின் சீண்டல்களை மாடியில் இருந்து பார்த்த ராஜலட்சுமி அதிர்ந்தார். முதலில் அண்ணனை சந்தித்த பிறகு அண்ணனுக்கு 2 மகள்கள் இருப்பது தெரிந்தவுடன் ஜோதிக்கும் திருமணமாகாமல் இருந்திருந்தால் தன் 2 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கலாம் என்று கூட அவர் எண்ணினார். ஆனால் அதை பற்றி வெளியில் கூற இயலவில்லை. தன் காதல் திருமணம் செய்ததால் தான் கூட பிறந்தவர்களே தன்னை சேர்க்காத போது ராஜா அண்ணா தன்னிடம் இவ்வளவு பாசமாக இருப்பதே அவருக்கு பெரிய விஷயமாக இருந்தது. அதையும் தன் விருப்பத்தை சொல்லி கெடுத்து கொள்ளக்கூடாது என்று எண்ணிய அவர் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டார். அண்ணன் அந்த மாதிரி இல்லை என்று அவருக்கு தெரியும் தான். ஆனால் ஏதோ ஒன்று அவரை தடுத்தது. அதுவுமின்றி ஏற்கனவே அண்ணன் தன் மகளுக்கு ஏதோ பையனை பேசி வைத்துள்ளதாக வேறு கூறவே அதை அப்படியே விட்டுவிட்டார். அவருக்கும் தன் மகன் இனியாவை திருமணம் செய்தால் சந்தோஷம்தான். ஆனால் அண்ணனின் சொந்த தங்கச்சி தன் மகனுக்கு இனியாவை கேட்டு கொடுக்காத போது தன் மகனுக்கு இனியாவை மனம் முடித்தால் அது பெரிய பிரச்சனையில் தான் முடியும். அந்த நிலையை மட்டும் அண்ணனுக்கு ஏற்பட விடக்கூடாது என்று தீர்மானமாக முடிவெடுத்தார் ராஜலட்சுமி. இனியாவும் இளவரசனும் வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்றனர். இருவரும் மனமுருக முருகனை வேண்டிக் கொண்டனர். இளவரசன் என்னென்னவோ செய்து வேண்டுமென்றே கோவிலில் இருந்து கிளம்ப லேட் செய்தான். சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு இல்லை இனியா? ஆமாம், நல்லா தான் இருந்துச்சு. வாங்க கிளம்பலாம், லேட்டாச்சு. நான் 2 hours தான் பெர்மிஷன் போட்டிருக்கேன் என்றார் இனியா. இருமா, ஏன் இப்படி அவசரப்படுற? கோவிலுக்கு வந்தால் போகும்போது உட்காந்துட்டு தான் போகணும், உனக்கு தெரியாதா? இல்லா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒவ்வொரு சாமியும் வேணும்னே ஆறாமர தரிசிக்கிறேன்னு லேட் பண்ணீங்க, இப்போ இப்படியா என்று சிரித்து கொண்டே அமர்ந்து விட்டார். என்ன இப்படி சொல்கிற? அத்தை இதெல்லாம் உனக்கு சொல்லித்தரலையா? இல்லையே. இது மட்டும்தான் சொல்லித்தரலையா இல்லை எதுவுமே சொல்லித்தரலையா என்று கேட்டான். எதுவுமேனா வேற என்ன? சமையல் தான். ஏன் உங்களுக்கு சமைக்க தெரியாதா? அடிப்பாவி, உன்னை சமைக்க தெரியுமான்னு கேட்டா என்ன ஏண்டி கேட்குற? உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியாதுப்பா. உங்களுக்கு தெரியாதுடி, உனக்கே தெரியல. என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? அதென்ன உனக்கே தெரியலன்னு என்ன சொல்கிறீங்க? சமையல் என்ன பொண்ணுங்களுக்குன்னு எழுதி வச்சதா என்ன? என்று கூறி முறைத்தாள். அதுக்கேண்டி வரிஞ்சு கட்டிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர்ற? பின்ன என்னவா, எல்லாரும் பொண்ணுங்க தான் சமைக்கணும் அப்படின்னு ஏன் எங்கள் தலையிலேயே கட்டுறீங்க? நீங்கள் எல்லாம் செஞ்சால் குறைஞ்சா போயிடுவீங்க. அது சரி, நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஜெகஜோதியாக போகும் போல என்ன? பின்ன நீ இப்படி சரவெடியாக வெடிச்சா ஜெகஜோதியாக தான் போகும் என அவன் கூற இனியாவோ முறைத்தாள். அது சரி, பேச்சை மாற்றாதீங்க. பொண்ணுங்க தான் சமைக்கணும்னு இருக்கா என்ன? முன்னாடி ஆம்பளைங்க வேலைக்கு போவாங்க, ஒய்ஃப் சமைச்சு போடுவாங்க. இப்போ தான் நாங்களும் வேலைக்கு போகிறோம்ல, அப்போவும் உங்களையே கூட நாங்கள் செய்ய சொல்லலை. பட் நீங்கள் சமையல் என்றதே ஏதோ பொண்ணுங்களோடதுன்ற மாதிரி சொல்கிறது தான் பிடிக்கலை. அட்லீஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கூட பண்ணுறதில்ல. பாய்ஸ் ஆர் ஓஸ்ட் என்றார் இனியா. ஹேய் ஹேய் நிறுத்து. இப்போ ஏன் இப்படி ஒரே அடியாக எங்கள் இனத்தையே போட்டு தாக்குற? ஐ டோன்ட் லைக் இட். நீ சொல்கிற மாதிரி எல்லோரும் கிடையாது, பட் நீ சொல்கிற மாதிரியும் இருக்காங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். எல்லாரும் ஓவர் நைட்டில் மாறிட மாட்டாங்கம்மா. இட்ஸ் நீட்ஸ் டைம். காலம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. எவ்வளோ பொண்ணுங்க டாமினேட்டாக இருக்காங்க தெரியுமா? நாங்கள் எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டா இருக்கோம்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் பொண்ணுங்க தான் பாவம். நீங்கள் எல்லாம் எப்போவுமே டாமினேட்டாக இருக்கீங்க. இப்போ லேடிஸ் சேஞ்ச் ஆகிறத உங்களால் எல்லாம் தாங்க முடியலை, அதுதான் என்றான். அம்மா தாயே, போதும். இந்த டாப்பிக்காக எல்லாம் நமக்குள்ளே சண்டை வர வேண்டாம். நீ சொன்னதையெல்லாம் நான் ஓரளவுக்கு அக்ரி பண்ணிக்கிறேன். பட் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். ஆனால் எப்படிடி? இன்னும் அத்தை உனக்கு சமைக்க சொல்லி தராமல் இருக்காங்க. அந்த விஷயத்த முதல்ல சொல்லு. பேச்சை மாத்துறீங்க. இருக்கட்டும், எனக்கு சமைக்கணும்னு இன்னும் தோணலை. தோணும்போது சமைக்க கற்றுப்பேன். என் நிலைமை ஃப்யூச்சரில் என்னவோ தெரியலமா என்றான் இளவரசன். ரொம்ப தான். ஆனால் என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னான், ஆனால் அது நடக்கவே இல்லை. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி திட்டணும். உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னா? எதுக்கு அவளை திட்டணும்? இல்லை, நான் 1 year காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி இருந்தேன். அப்போ சமைக்க தெரியலேன்னு நாங்கள் சொன்னோம்னா என் ஃப்ரெண்டு கவி சொல்லுவா,
நாம் எல்லாம் ஹாஸ்டலில் இருக்கோம். நமக்கு சமைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஆனால் பசங்க எல்லாம் விவரம், அவங்க எல்லாம் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அவங்க சமைக்கையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் ஹஸ்பண்டு எல்லாம் சமைக்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு என்றாள் கவி. ஆனால் பாருங்க, உங்களுக்கு சமைக்கவே தெரியலை என்றாள் இனியா. அடிப்பாவி, நீங்கள் இப்படியெல்லாம் யோசிப்பீங்களா? ஓ மை காட், எப்படிடி இப்படியெல்லாம்? இனியா சிரித்தா. ஹே, இப்படியெல்லாம் அடி யோசிப்பீங்க? என்ன இதெல்லாம் ஒரு மேட்ரா? பொண்ணுங்க எல்லோருக்கும் இப்படி ஆசை இருக்கும். அதுக்காக ஹஸ்பண்டே சமைக்கணும் எல்லாம் இல்லை. சண்டே மட்டுமாச்சும் சும்மா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லைனா நீங்களே கூட சமைக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறி கண்ணடித்தான். இளவரசன் தன் ஆட்காட்டி விரலை தன்னை நோக்கி காட்டி, டேய், உன் ஃப்யூச்சர் ரொம்ப பிரகாசமாக இருக்குடா என்றான். இனியா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான். நீ சிரிமா, நல்லா சிரி, நீ ஏன் சிரிக்க மாட்ட என்றான். இல்லா போதும், என்னால் சிரிக்க முடியல என்று கூறி விழுந்து விழுந்து சிரித்தாள். இளவரசன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை கண்ட இனியா திடீரென்று சிரிப்பை நிறுத்திவிட்டாள். என்ன இலா இப்படி பார்க்குறீங்க? இது கோவில், நான் என்னம்மா பண்ணேன்? நீ சிரிச்சிட்டு இருந்த, நான் ஜஸ்ட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி என்று விட்டு டைமை பார்த்து விட்டு, ஐயோ என்ன இலா நீங்கள் வேணும்னே இப்படி டைம் ஆக்கிட்டீங்க, இப்போவே 12 ஆகிடுச்சு என்றான். ஏ இனியா, அதான் டைம் ஆயிடுச்சுல்ல, என் கூட ஒரு லஞ்ச் மட்டும் வந்து சாப்பிடு, அப்புறம் நானே உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் விடுறேன் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ வேணும்னே லேட் பண்ணீங்க இல்லை, நான் வரமாட்டேன் போங்க. என்னடி இப்படி பண்ணுற என் செல்லம்ல, ப்ளீஸ். ஐயோ இது கோவிலா, அது எனக்கு தெரியுது, நீ வர்றேன்னு சொல்லு. சரி போகலாம், முதல்ல இப்போ கிளம்பலாம் வாங்க என்றான். என்ன சாப்பிட்ற இனியா, வெஜ் ஆர் நான்வெஜ்? ஐயோ அபச்சாரம், இன்னைக்கு சனிக்கிழமை, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எனக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். என்னடி இது, சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டியா? அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் சாப்பிட விட மாட்டியா? ஹலோ சார், கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை, இப்போதுல இருந்தே நீங்கள் சாப்பிடக்கூடாது. சரி ரைட் விடு. இல்லா, அங்கேவே ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் போயிருக்கலாம் இல்லை, எதுக்கு தாம்பரம் வரைக்கும் வரணும்? இது என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட், அதுதான். இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான், போடி என்றான். என்ன நீங்கள் இருந்தாலும் ஓவராக வாடி போடின்னு பேசுகிறீங்க என்றான். எனக்கு அப்படி கூப்பிட பிடிச்சிருக்கு, அப்படி கூப்பிட்டா உன் மேலே எனக்கு ஏதோ ரொம்ப உரிமை இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். இல்லா, அத்தை ஒத்துப்பாங்க இல்லை, அதில் உனக்கு என்ன டவுட்டுமா? அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உடனே நம்ம கல்யாணம் நடக்கணும்னு அடம் பிடிப்பாங்க தெரியுமா? அப்பாவும் ஒத்துப்பார் இல்லை. இப்போ நீ ஏன் இப்படி எல்லாம் உன்னை போட்டு குழப்பிக்கிற? மாமா உன் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருக்காரு, ஸோ அவர் இதை கண்டிப்பாக ஒத்துப்பார் என்றாள் இனியா. என்னடா என்று கேட்டான். இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக போகுது இல்லை, அதுதான் பயமாக இருக்கு என்றான். லூஸு மாதிரி ஃபீல் பண்ணாத, என்ன இப்படியெல்லாம் சில்லியாக திங்க் பண்ணுற? சரி விடுங்க, லெட்ஸ் என்ஜாய். இப்போ தான் நீ குட்கேள் வவ. செல்லம், நீ இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்க, கொழுப்பு பார்த்துக்கிறேன். ஸ்வீட்டி, ஒரு சின்ன ரிக்வஸ்ட், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா? என்ன ரிக்வஸ்ட்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், தென் நான் அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் என்றான். ப்ளீஸ், எனக்காக ஒரு சின்ன விஷயம் செய்ய மாட்டியா? நீ ஃபஸ்ட்டு செய்கிறேன்னு சொல்லு. இல்லையே, இது சரியில்லையே, இருந்தாலும் ஓகே செய்கிறேன் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் என் கூடவே இருந்துட்ட இல்லை, மதியமும் லீவு போட்டுறியா? அதானே பார்த்தேன். நோவே, நான் ஒத்துக்கவே மாட்டேன். ப்ளீஸ்டா, ஐ ஜஸ்ட் லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும், ப்ளீஸ். சரி ஓகே என்றான். அதை ஏமா முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு சொல்கிற? சரி, ஹாஸ்பிட்டல் லீவு போடுறேன், பட் என்ன பண்ண போகிறோம்? எங்கேயாச்சும் போகலாம் இனியா. எங்கே போகிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மகாபலிபுரம் போகலாமா? எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஹலோ, டைம் என்னன்னு தெரியுமா? இதுக்கப்புறம் எல்லாம் அங்கே போக முடியாது. ஓகே, அப்போ பீச் போகலாம், கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக போகணுமாப்பா? ப்ளீஸ்டா. சரி ஓகே என்றான் இனியா.